ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் ஏ லவ் சாங் ஃபார் பாபி லேங். இது ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனல் ட்ராமா. பர்சிங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து பாட்டு வளர்ப்பில் வந்தவ. இதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவோட பேச பழக்கலாமா இருக்குது. ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா தங்கி வீட்டுக்கு போகிறா. ஆனால் யாருன்னு தெரியாத சில பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. இவளுக்கு யாருன்னு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோயின் அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சா, இவளுக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நாட்டில் ஏற்பட்ட பாண்டிங் என்ன, இவ அம்மாவை பற்றி நம்ம புரிஞ்சுட்டாலே இல்லையா? இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் ஏ லவ் சாங் ஃபார் பாபி லேங். இது தானே தலைவே ஸ்கார்லெட் ஜோஹான்சன் நடிச்ச படம். படம் பார்க்கறதுக்கே அவ்வளோதான் இருக்கும். ஒரு புக்கு படிச்சு முடிச்சு எந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல்டில் படம் பார்க்குற படிக்கும். சரி, இப்போ வாங்க ஏ லவ் சாங் ஃபார் பாபி லேங்கிற எனக்கு கதைக்குள்ள போனால், படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு வயசான பேர் வைப்பாங்க. இவர் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவர் பேர் பாபி லேங்கு. ஆள் பார்த்தா மொரட்டை குடிக்காரு. எப்பயும் கையில் சரக்கு பாட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே பாருக்கு போய் நல்லா முகம் முடிச்சிருவாரு. மெதுவும் நடந்துட்டு ஒரு கலரிக்கு போகிறாரு. பார்த்தா அந்த ஊரில் இருந்து ஒரு ஃபேமஸான ஜாசிங்கர் தான் போயிருப்பாங்க. அவங்க பேர் லோரன். அவங்களோட ஃபியூனல் போயிட்டுருக்கோம். இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் தெரில. ஸோ அந்த ஃபியூனல்லாம் முடிஞ்சு ரொம்ப சூப்பர் நடந்து போயிட்டே இருப்பார். பார்த்தா ஒரு கூட காரில் ஒரு பையன் வந்திருப்பான். இந்த பையன் பேர் லாசன். இவனு இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர், ஹீரோன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த பையனை பார்த்து, டேய் ஒரு பாருக்கு போ. ஆமாம், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுமே, அந்த பொண்ணு வந்தாலும் கேட்டால் இல்லை, அந்த பொண்ணு வரவே இல்லை. மேபி அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஆகாது போல். சரி நம்ம போவோம்னு சொல்லி ஒரு பாருக்கு போவாங்க. அந்த பாரில் பார்த்தா ஜார்ஜியான ஒரு பொண்ணு இருப்பா. நம்மளால தான் மொட்டை குடியாராச்சே, சும்மாவே குடிக்கிறவர் இப்போ எல்லாம் தான் குடிக்க மாட்டாரா? ஸோ அந்த லோரன் இறந்து போனதுக்காக பால் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு 3 பேர் ஒரு பொண்ணு பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இறந்து போன லோரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு பேச பழகம் கிடையாது. அந்த அம்மா இறந்து போனதுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபியூலுக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை. இவ்வளோ என்ன மாதிரி பொண்ணு, அம்மா சாவு கூட வராமல் இருக்கா, இவ்வளோ மோசமான பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து பாபி கஷ்டமாக இருக்கும். உடனே ஃபோன் எடுத்து அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுவான், இங்கே பாருமா, நீங்கள் உங்கள் அம்மாவோட ஃபியூனல் இன்னைக்கு வராமல் போயிட்டியே, இங்கேயாவது வான்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு. கட் பண்ண அப்படியே ஃப்ளோடாக காமிக்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோன பர்சிவல் இருக்கா. இவ தான் லொரனோட பொண்ணு. இவளுக்கு 12 வயசு ஆகுது. ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஆடி போய் சும்மா தான் இருக்கா. பார்த்தா வீடு குப்பை மாதிரி தான் இருக்குது. இவளுக்கு பாய் ஃப்ரெண்டா லீவ் வந்துருக்கான். 2 பேரும் சேர்ந்து லிவினுக்கு மாதிரி வந்துருக்காங்க. பார்த்தா லீவ் வந்து, ஹே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்ப்பா, நேற்று உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, யாரும் லொரனாமே அவங்க இறந்து போயிட்டா சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கோந்து வருது. என்னது லொரன் இறந்து போயிட்டாங்களா? அடா பாவி, அது எங்கள் அம்மாடா. எங்கள் அம்மா இறந்த போனோம்னு சொல்ல மாட்டியே, ஏன்டா சொல்ல கேட்டா, இல்லை யாரோ பாபியோட கிழமை தான் ஃபோன் பண்ணா, நானும் நீ வந்ததுக்கப்புறம் இதை கூட சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் மறந்தே போயிட்டேன், என்னை மனுச்சுன்னு சொன்னா, அட போடா நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி கெட்டட வந்து அந்த பண்ணி திட்டுட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அவங்க அம்மா தங்கி வீட்டுக்கு வந்துடுறா. ஏன்னா இப்போதைக்கு அம்மா ஃபியூனல் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இருக்கிறது அவங்க அம்மாவோட வீடு மட்டும்தான். சேர்ந்து அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் யாரோ தங்க இருக்க மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா அந்த லாசங்கிற பையன் தான் இருப்பான். ஒரு இவன் தான் பாபியாக இருப்பானோ. ஆமாம், நீங்கள் தான் பாபியா? ஆனால் குரல் கேட்ட வயசான மாதிரி சொல்கிறப்ப நான் பாபி கிடையாது, பாபி உள்ளே இருக்காரு. உள்ளவங்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியாது. ஆமாம், நீங்கள் யார், எதுக்காக இங்கே இருக்கீங்க கேட்டால் அப்போ தான் அந்த பாபி இருந்திருப்பாரு. பார்த்து எந்திரிக்கிறப்பயே சரக்கு தான். சரக்கு குடிச்சிட்டு, என்னது நாங்கள் யாரா? இங்கே பாருமா, ஒரு பொண்ணாக கடைசி காலத்தில் நீ தான் உங்கள் அம்மா பார்த்துருக்கணும். ஆனால் உங்கள் அம்மாவோட வரேன் நீ பார்த்துக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஃபியூனலுக்காக தான் வந்திருக்கணும். ஆனால் நீ வராமல் போயிட்டேன். ஆனால் இப்போ பாரு, பணத்தை காட்டியே போட்டு நீ விடுகாய்க்கு வந்திருக்க. ஆனால் உங்கள் அம்மா புத்திசாலி. கடைசி காலத்தில் நாங்கள் தான் அம்மா பார்த்துக்கிட்டோம். இந்த வீட்டில் பாதி சொத்தை எங்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க. இதில் பாதியோடு எங்களுக்கு சொந்தம், மீதோடு உனக்கு சொந்தம். வேணா இந்த வீட்டில் இருக்குன்னு இரு, இல்லை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கடுப்பு தான் வருது. என்னது உங்க கூட இந்த வீட்டில் இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் எனக்கு யாருன்னு தெரியாது, அதுக்கு 2 பேரும் குடியாரம் இருக்கீங்க. உங்களோட நான் எப்படி இங்கே இருக்குன்னு கேட்டால் அதை நாங்களும் கேட்குறோம். இங்கே இருக்காத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த பாபி தலாட்ட பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம மீன் குழந்தை வரும். ஆனால் லாஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல், இங்கே பாருமா, நீங்கள் இருக்கிற ஆசைப்படுறா தாராளமாக இங்கே இருக்கலாம். அதை பார்த்தியா, அதான் உங்கள் அம்மா ரூமு. அந்த ரூமுக்கு போய் நீ போய் ஜாலியாக இருக்கலாம். பார்த்தியா, இது உங்கள் அம்மாவோட புக்ஸு. இதெல்லாம் கடைசி காலத்தில் உங்கள் அம்மா படிச்சுட்டு இருந்தாங்க. வேணா இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் தந்துடுவேன். பட் இவளுக்கு இப்போதைக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வந்து கிளம்பி போவா. ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவள் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ தான் அவங்க அம்மா சேர்ந்த ஒரு புக் எடுத்து படிச்சு பார்ப்பா. அந்த புக்கோட பேர் த ஹார்ட் இஸ் அ லோன்லி ஹண்டர். அந்த புக்கை படித்து பார்த்துட்டு அவங்க அம்மா தான் நினச்சி பார்த்துட்டு இருப்பா. ஆக்சுவலாக மீனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பஸ் பழக்கலாம் இருக்காது. ஏன்னா அவங்க அம்மா ஒரு ஜாஸ் சிங்கர், பாட்டு பாடுறதுக்காக அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. இதனால சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவோட பழக்கம் இருக்காது. அவங்க பாட்டி தான் நம்ம நடந்துருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி அவங்க அம்மாவோட பிரிஞ்சு போயிருப்பா. அதனால தான் பாட்டி ஆனதுக்கப்புறம் ஃப்ளோடாக போய் அங்கே தனி தங்கியிருப்பா. இப்போதைக்கு அந்த புக்கை படித்து பார்த்துட்டு இருக்கா. அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் பாபி லேங்னு போட்டிருக்கு. பார்த்தா அவன் தான் அந்த புக்கை அம்மா கிஃப்டாக கொடுத்துருப்பான். இவளு சேர்ந்து 2 சாப்டர் படித்து பார்த்துட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் பாபி லாஸ்ட்டாக வைப்பாங்க. 2 பேர் அங்கேருந்து ஒரு கடைக்கு போவாங்க. 2 பேருக்கு ஒரே வேலை தான், தினமும் காலை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வயசான குடிகார சங்கம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் வெட்டி பேச்சு தான். அது வந்து பாபிக்கு பாட்டு வாசி பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு வாசிட்டு
அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி ரொட்டீனாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம அங்கே இருப்பா. பார்த்தா டயர்டாகி வீட்டில் தூங்கிட்டு இருப்பா. இதை பார்த்து பாபிக்கு வந்து வருது. அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறப்ப அவள் பயந்து போயிடுவா. கிளவா நீயா இது பார்த்து பயந்துன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ எதுக்கு இங்கே இருக்க? காலைல என்னமோ வெட்டி வீரப்பெல்லாம் மிஸ்டிங்கன்னு போனியே, எதுக்கு இங்கே வந்து கேட்டா, இல்லை எனக்கு எங்கே போனே தெரில, அது போது ஏன் வீடு தானே, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப, என்னது ஓ வீடா, பாதி வீடு தான் ஓ வீடு, அங்கே பார்த்தில உங்கள் அம்மா ரூம் இருக்குல்ல, நீ அங்கே தான் தங்கிக்கணும், வேணா சமைக்கலாம் சமைச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கோந்து வருது. எனக்கு எது வேணான்னு சொல்லி ரூம் போயிடுறா. ஆனால் அந்த லாசன் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு அந்த பாபி அப்படி தான் வயசானனால கோவத்தில் தான் பேசிட்டு இருப்பாரு, நீ எதே பேச கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த வீடை பார்த்தா லைட்டாக குப்பையாக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நைட் எங்கேயும் தூங்கிட்டு இருக்கா. அடுத்த காலை எழுந்து பார்த்தா ரெண்டு குரட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. எப்பயும் குடிதானே வேலை எதுவும் இருக்காது. இவளே காலையில் எழுந்து அவங்க வீட்டு ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டனில் போய் பூக்கள் அடிச்சுட்டு இருப்பா. அவள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மீனை வைப்பாரு. ஏம்மா நீ பேசி தானே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலாக அந்த மனுஷன் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான். நான் மீனுக்கு பேர் வச்சதே இந்த மனுஷன் தான். அதெல்லாம் கேட்டு நான் மீனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இவள் இது வரைக்கும் வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவோட கலரிக்க போகல, அதுக்காக தான் பூலை பிடிச்சிட்டு இருப்பா. இதை பக்கத்து வீட்டுக்கார சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஓ கலரிக்கு போறியா, நானும் கூட வரேன்னு சொல்லி அவர் வந்து கலரிக்கு போவார். லொரோனோட கலரிக்கு பூவில் வச்சுட்டு ரெண்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் மீனை பார்த்து, ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து உடனே எங்கள் அம்மா பார்க்குறேன், ஆனால் இது வரைக்கும் உங்கள் அப்பா பார்த்ததே இல்லையே, உங்கள் அப்பா பற்றி உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், ஆமாம் அது ஏதோ ஒரு ஒன்னே ஸ்டாண்டா, அந்த ஆளு சாக்ஸ் பிளேயர், கொஞ்ச நாள் அதோட பழகிட்டு பிரேக்கப் இருக்காங்க போல், அந்த ஆளோட பிரிஞ்சு போய் தனியாக இருக்காங்க. அப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன். எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட இருக்கிறது பிடிக்கவே இல்லை, என் கூட வந்துட்டுன்னு சொல்லி எனக்கு வந்து கூட்டி போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து பெருசாக எங்கள் அம்மாவோட பழக்கமே இல்லை, அது அப்படியே விருப்பம் மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் அம்மா பார்த்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறப்ப இது கிட்ட அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி நம்ம ஹீரோயினும் அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அப்போ தான் பாபி பாட்டு வாசிக்க பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா குடிகார சங்கங்களாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி நான் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து இவ பாட்டு பாடிட்டு இருப்பா. வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது பார்த்து கோவம் வருது. ஏமா பொண்ணு சவுண்டு கம்மி கேட்க மாட்டியா, சவுண்டு குறைன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வருது. கடுப்பாகி சவுண்டு அதிகமாக்கி விட்டுருவா. அது ஒரு வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்துட்டு இருப்பா. ஆனால் பாபிக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏமா எப்பயோ சவுண்ட் வச்சு கேட்டே தான் இருப்பியா, டிவி ஆஃப் பண்ணு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. பார்த்தா சிகரெட் எடுத்து ஸ்மோக்கர் பண்ணிட்டு இருப்பாளா. கடுப்பான இவர் அந்த பொண்ணை போட்டு திட்டே இருப்பாரு. இதை பார்த்தா பயந்தே போயிடுவா. யோ நீ பெரிய மனுஷன் தானே, ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசணும் தெரியாதா, எனக்கு 18 வயசு ஆகுதுன்னு சொல்கிறப்ப எனது 18 வயசா, அப்புறம் வீட்டில் சும்மா இருக்க, ஸ்கூலுக்கு போகணுன்னு கேட்டால் நான் ஸ்கூலில் படிக்கல, எப்போ டாப் போயிட்டேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு அவர் காலம் வச்சு விட்ருவா. சரக்கடுத்து மூஞ்சி வர ஊற்றுறப்ப இது பார்த்து கடுப்பு தான் வருது. இவருக்குமே போக போக இங்கே இருக்கவே பிடிக்கல. மனுஷன் கார் எடுத்துகிட்டு வேமாந்து கிளம்பி போயிடுவார். பார்த்தா அங்கே அலமாம் வகுப்பு ஒரு காலேஜை பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக அந்த மனுஷன் ஒரு எக்ஸ் ப்ரொஃபஸர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போதைக்கு வேலை இல்லாமல் தனியாக வந்துட்டு இருக்காரு. அந்த காலேஜை பார்த்துட்டு ஒரு ஃபோன் பூத் போவார். பார்த்து ஏதோ ஒரு ஃபோன் பண்ணுறப்ப ஒரு லேடி பேசுகிற மாதிரி இருக்குது. ஹலோ யார், எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இவர் பேச மனசே இல்லை. கடைசி வரைக்கும் பேசாமலேயே அந்த ஃபோன் அவுட் பண்ணிடுவார். இப்போ வரைக்கும் இந்த பாபியை பற்றி பேசவும் தெரியாமல் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ண நம்ம நினைப்பாங்க. பாபி இல்லாமல் இவ்வளோ லாஸ்ட் மட்டும் தனியாக இருக்காங்க. பார்த்து ரெண்டு பேர் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் பேசி பழக ஆரம்பிக்கிறா. அப்போ தான் தெரிய வருது லாஸ்ட் ஆனமே ஒரு எக்ஸ் ப்ரொஃபஸர், ஆனால் இப்போதைக்கு ஒரு ரைட்டராக இருக்கா. அவர் புக் எழுதிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது. அதை எடுத்து பார்த்தா ஒரு கோட் ஆர்டர் மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்குது. இதை பற்றி ஹீரோன்னு சொல்லாங்க. ஹீரோ ரூமுக்கு போனால் அவள் தான் குளிச்சு முடிச்சிருப்பா. ட்ரெஸ் மாத்திரத்தை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி தெரியாமல் பார்த்துட்டேன், குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிடுவான். அவள் எழுந்ததுக்கப்புறம் சொல்லான்னு இருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லெட்டர் போய் சொல்லவே இல்லை. அவள் லாசனை பார்த்து, ஹே லாசன் எனக்கு தான் வேலை கிடைக்குமா, என்னோட சர்வைவலுக்காவது எங்கேயாவது காசு வேணும், வேலை தான் கிடைக்குமான்னு கேட்டால் இவன் டவுன் கூட்டி போவான். ஒவ்வொரு கடைக்கு போய் ஒரு கடையில் வேலை அடிச்சிருக்கோம். இதை பார்த்து ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கும். நைட்டு லாசன் கூட இருப்பா. பார்த்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாரு போவாங்க. அங்கே தான் ஜார்ஜியான ஒரு பொண்ணு இருப்பாள். அவளுக்கு லாசன் நடுவில் சின்ன லவ் போயிட்டுருக்கோம். ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ பாட்டு இருப்பா. எல்லாம் முடிஞ்சு கால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த வீட்டை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்து பாபி அங்கே வந்திருப்பாரு. மனுஷன் 2 நாள் எங்கேயும் போயிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு. வரப்போ பார்த்தா அவர் கொண்டு போன கார் இருக்காது. மனுஷன் காரை விற்றுட்டான். அந்த கார் விற்று காசுலாம் நம்ம மீனுக்கு மேக்கப் கிட்டோம் அவங்க சரக்கு இருந்திருப்பாங்க. நல்லா ஜாலியாக அவன் செஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து லாசன் கோவம் வருது. யோ உனக்கு பைத்து முடிச்சிட்டாயா, எது காரை விற்றுன்னு கேட்டால் இங்கே பாரு சுத்தமாக காசு இல்லை, சரி ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நேற்று தான் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இது இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு காட்டவே இல்லை, அவளோட சொல்லியானு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு கோவம் வருது. அந்த லெட்டர் கிழிச்சு போட்டு இங்கே பாரு இதை பற்றி இந்த பொண்ணு சொல்கிற வச்சுக்காத, மெதுவாக நானே சொல்லிக்கிறேன், அது வரைக்கும் அமைதாருன்னு சொல்லி இவரே இந்த பொண்ணை பார்த்து பேச போவான். இங்கே பாரு பேசி நான் அந்த கார் விற்ற காசில் வெறும் மேக்கப் கிட்ட வாங்கல,
இருப்பாங்களே, உனக்கான கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து வைப்பான். அது பார்த்தா 12th சர்டிஃபிகேட்டு. நான் மீன் 12th டாப் அவுட்டு. அவன் 12th முடிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்துருப்பான். அது போல் மீனுக்காக காலேஜில் அட்மிஷன் பண்ணியிருப்பான். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. 2 நாள் முன்னாடி தான் எலி போட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. பட் நம்ம டாப் அவுட் தெரிஞ்சோடனே அவருக்கு கஷ்டமாயிருச்சு. இந்த பேப்பர் வச்சுக்கோ, நீ இதுக்கப்புறம் தாராளமாக படிக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ போக போக பாபியோட பழக ஆரம்பிக்கிறா. டெய்லி அவங்க என்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து இவ்வளோ பண்ண ஆரம்பிப்பா. ஆக்சுவலாக மீன் ஊருக்கு புதுசு தானே. ஸோ நம்ம மீனுக்கு ஊரை சுற்றி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் குடிகார சங்கம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் வழக்கம் போல தான் கிட்டார் எடுத்து பாட்டு பாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் மீன் பார்த்தப்ப தூரத்துலேருந்து பார்த்துருப்பா. இப்போதைக்கு அவங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் மீனுக்கு பாபி சுத்தமாக பிடிக்காம போயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு பாபி பார்க்குறப்ப ஒரு அப்பமான ஃபீல் கிடைக்கிது. அடுத்த நாளே பாபியை பார்த்து, பாபி என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கி எதாவது கோவத்தில் ஜூஸ் எடுத்து மேலே ஊற்றிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொன்னால் இல்லை எல்லாத்தையும் பேர் மேலே தான் வயசான காலத்தில் நான் தான் மரியாதை கொடுத்துருக்கணும், என்னை மன்னிச்சிருன்னு அவரும் அனுப்பி வைப்பார். அது போல் நம்ம மீனுக்கு லாசன் நடுவில் ஒரு பழகம் ஏற்பட்டுருக்கோம். சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு லாசன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஆனால் லாசன் அந்த பாலோட பார்க்குற ஜாஜியாக பொண்ணோட போடிட்டு இருக்கான். ஒரு இவனுக்கு அந்த பொண்ணு லவ் ஓடிட்டு இருக்கா. நம்ம தப்பு புரிஞ்சிடணும்னு நினச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லாசன் கிட்ட இது சொல்லாமல் இருக்கா. இப்படியே சில மாதம் அப்படி போயிட்டு இருக்கு. பார்த்தா அந்த ஊரில் கிறிஸ்மஸ் வருது. ஃபேமிலியாக இல்லை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பாபி நம்ம மீனை பார்த்து, ஆமாம் நான் வந்ததுலேருந்து அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, நீ சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா பேச பார்த்ததே இல்லைல்ல, உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க குரலை தான் கேட்டிருக்கியா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு எதுவும் ஞாபகம் கிடையாது. போக எனக்கு அவங்க பேச மறந்து போச்சு. அவ்வளோதான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பழக்கம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் நம்ம மீனுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்து ஜாலியாக பார்த்துக்கிறாரு. பார்த்து கிறிஸ்மஸ்க்காக பாருக்கு போவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஜாலியான பொண்ணு இருக்கால, அப்புறம் பாபிலாம் சேர்ந்து 4 பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பாபிக்கு ஹீரோ பற்றி நல்லாவே தெரியுது. லாசனுக்கு ஹீரோ லவ் இருக்குது. அது நடுவில் ஜார்ஜியா பொண்ணு இருக்கிறனால பயவில் சொல்லாமல் இருக்கான். இதை கழட்டி விடுங்கிறதுக்காக ஜார்ஜியா போய் ஷேட சொல்லிடுவான், இங்கே பாரு ஜார்ஜியா, இதுக்கப்புறம் லாசன் கூட பழகிட்டு இருக்காத, லாசனுக்கு வேறு பொண்ணு ஆசை இருக்குது, இதுக்கப்புறம் நான் விட்டுருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும். அந்த பார்லையே எமோஷனாக அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்து லாசன் கோவம் வருது. பாபியை பார்த்து கிளாடு, உனக்கு என்ன போப்போ புத்தி மாறிடுச்சா, இத்தனை வருஷம்லாம் தப்பலாம் பண்ணி வயசான காலத்தில் நல்லது பண்ண பார்க்குறியா, நானே அப்படி பொறுப்பு சொல்லியிருப்பாள், ஏன் அப்படி பண்ணின்னு சொல்லி லாசன் கோவத்தில் இருப்பான். இதை பார்த்து பாபி வருத்தமாக இருக்கும். தென் ஜார்ஜியாவை தானே கூட்டிட்டு போய், இங்கே பாரு ஜார்ஜியானா, எனக்கு உன் மேலே பெருசாக ஆசைலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் கூட பழகினேன், பட் நீ தான் ஆசை எடுத்துக்காத, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி அவன் மாட்ட வந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் வீட்டுக்கு வராமல் நைட் வெளியே தங்கியிருப்பான். இதை பார்த்து பாபி ரொம்ப கஷ்டமாயிரும். பாத்ரூமில் உட்காந்து தேம்ச்சு எழுதிட்டு இருப்பாரா. நான் மீன் கதை தட்டி, பாபி உங்களுக்கு என்னாச்சு ஓகே தானே கேட்டால் அவர் பார்த்து குழம்பு எழுதிட்டு இருப்பாரு. இல்லை லாஸ்ட் நோட்டு போயிட்டான், இத்தனை நாள் அவன் தான் என் கூட இருந்தான், போச்சு நான் சாக போகிறேன், தேவையில்லாமல் நான் அவங்க கூட சண்டை போட்டு அவனை இங்கேயும் துரத்திட்டேன், இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டான், நான் தனியாகவே சாக போகிறேன்னு நினச்சி தேம்ச்சு எழுதிட்டு இருப்பாரா. இதை பார்த்து ஹீரோங்கிற கஷ்டமாக இருக்கும். பாபி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அது நான் இருக்கலை, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் கொண்டு போய் படுத்துங்க வைப்பா. அவர் குடி போதில் அப்படியே படுத்துக்கிறாரு. அப்போ தான் ஒரு யூரின் போனேன் அந்த பிளேஸ் வந்து பார்த்தா ஒரு யூரின் கூடவே பிளட்டும் கலந்த மாதிரி இருக்குது. மேபி அவருக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்சி இவ்வளோ ரொம்ப பயந்து போயிடுவா. ராத்திரி தான் லாசன் வீட்டுக்கு வருவா. லாசன் சோம வீட்டுக்கு வந்து அந்த சிம்னி இருக்கும்ல அது பக்கத்தில் உட்காந்துருப்பான். நான் இன்னும் பக்கத்தில் உட்காந்து, லாசன் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் மனசு கஷ்டமானு கேட்டால் என் பக்கத்தில் உட்காரு, உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இவள்சன் பக்கத்தில் உட்காருவா. அவனு மனசு விட்டு அவன் பாஸ்ட்டில் சொல்ல ஆரம்பிப்பான், உனக்கு இப்போ இருக்கிற அந்த பாபி தெரியுதுல, வயசான பெருசாக கோவக்காரராக இருக்கார்ல, ஆனால் அந்த பாபி ஒரு ப்ரொஃபஸர் இருந்தவர், உனக்கு அது தெரியுமான்னு கேட்டால் இதுக்கிட்ட அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது அவர் ப்ரொஃபஸரா, ஆனால் ஆள் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டால் அவள் அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக அந்த ஆள் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் ஸ்டூடெண்ட் தான் நான் அவர்கிட்ட தான் படித்தேன். அன்றைக்கி கிறிஸ்மஸ் டைம் நான் அதே காலேஜில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லோரும் ஜாலியாக ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவரே எவ்வளோ சொன்னார், டே குடிச்சது போதும்டா இங்கேருந்து போகும்போன்னு சொன்னார். நானே கேட்காம இருந்தேன். அப்போதைக்கு என் காலேஜில் ஒரு பையன் இருந்தான், அவர் டீனோட சொந்தக்கார பையன், எப்பயும் அவங்களுக்கு தான் அந்த பையனுக்கு வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்து, டே ஆள் இருக்குல்ல அவள் ஆள் இல்லையா ஐட்டமா, நான் அவனோட பழகலான்னு சொல்லிட்டு எனக்கு தப்பு பேசினா. இதை பார்த்து கோவம் வந்துச்சு. டீனோட சொந்தக்கார பையன் கூட பார்க்காம அந்த பையனை கூட பொழுது காட்டினேன். குடிபோதில் நினைச்சதே தெரியாமல் அந்த பையனை கூட அடின்னு நடித்தேன். கோவமான அந்த பையன் திருப்பி நடிக்க ஆரம்பித்தான். அது சண்டை தடுக்கிறங்கிற பேரில் இவருக்கு வந்தார். இவர் மூஞ்சில் அடித்த உடனே இவருக்கு கோவமாயிருச்சு. எனக்கு சப்போர்ட்டாக இவர் அந்த பையனை போட்டு அடின்னு நடிச்சார். இதனால் டீனுக்கு செமையாக கூட போயிடுச்சு. எங்கள் 2 பேர்த்தையுமே காலேஜில் தடுத்துட்டாரு. நான் கூட சின்ன பையன், இந்த காலேஜ்லாம் வேறு காலேஜ் வச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஆள் ஒரு குடும்பஸ்தன், இவருக்குன்னு அழகான ஒரு மனைவி அழகான ஒரு பையன் இருந்தான். அந்த ஃபேமிலியோட ஹாப்பி வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு வேலை போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃப்ட்டு இருந்து பேசுறது ஒரு மாதிரியே கிடைக்காம சும்மா வீட்டில் இருந்தார். ஒரு நாள் ஒரு பையனை கூப்பிட்டு கால் வழி
வெளியே போயிருந்தாரா, அப்போ ஆப்போசிட் வந்த காரு இவர் காரை மோதிருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் பையன் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் ஒய்ஃபு பிடிக்கவே இல்லை. யோ நீடா இருக்க, பெத்த பண்ண சாவடிச்சிட்டில, இங்கேருந்து போயா, நான் வேற ஒரு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி திட்டி அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த மனுஷன் அந்த அம்மாவோடய இருந்தார். எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நானும் கூட வரணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இந்த ஊருக்கு வந்தோம். உங்கள் அம்மாவோட வரேன்னு பார்த்தோம். உங்கள் அம்மாவும் பாபி பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் மனசு ஹாப்பியாக இருந்தார். நாங்களும் கடைசி காலத்தில் உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போதைக்கு உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஆள் டோட்டலாக மாறி போயிட்டார். இதுக்கிட்ட அழுதுகிட்டு வாழ்க்கை மேலே கோவம் இருக்குது. முன்ன விட கோவம் அதிகமாகிடுச்சு. இதான் ஒரு கதைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்போ தான் நமக்கு புரியுது. நடுவில் இந்த 2 நாள் கேப்பில் ஒரு காலேஜ் போயிருப்பார்ல, அதான் ஒரு வேலை பார்த்த காலேஜ். அதுக்கப்புறம் லேடிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் அவுட் பண்ணியிருப்பார்ல, அதான் ஒரு எக்ஸ் ஒய்ஃபு. அந்த ஒய்ஃபு இப்போ வரைக்கும் பேச மனசு இல்லாமல் மனசு பேசாமல் இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஹீனிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக லாசன் கூட பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவா. காலை எழுந்திரிச்சு, ஹே லாசன் உங்களோட சொல்லவே மறந்துட்டேன், நேற்று அந்த மனுஷன் யூரின் போனார்ல, அந்த யூரின் கூட சேர்ந்து பிளட் வந்துச்சு, ஏதோ சீரியஸாக இருக்குமான்னு கேட்டால், சரி விடு எப்போ ஒன்று வாட்டி வரதான் செய்யும், ஒரு வாரம் பார்ப்போம், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்போம்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி சும்மா விட்டுருவா. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் காலேஜ் போக ஆரம்பிச்சிருவா. காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் வயசான பசங்களாக இருக்குல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு கிறிஸ்மஸ்க்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமும் பாபிக்கு யூரினில் பிளட் வந்துட்டே இருக்கும். இதனால் பயந்து போன இவங்க பாபி ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காலேஜ் போக ஆரம்பிச்சிருப்பாள். அந்த காலேஜ்லேயே பார்த்தா கல்ச்சுரல் பார்ட்டியாக இருக்கும். அதுக்காக போகிறதுக்கு இவங்க அம்மாவோட பழைய ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்குவா. அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கவே சமாளாக இருப்பா. இதை பார்த்து ஆசைலாம் பாராட்டுவான். இவ்வளோ சேர்ந்த இடத்துக்கு போகிறப்ப அங்கே வயசான சில பெரியவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே இவங்க அம்மாவோட காலேஜில் பிடிச்சவங்க. அதில் ஒரு பெரியவர் பார்த்தா ஜாலியாக சாக்ஸோஃபோன் வச்சுட்டு இருப்பாரு. நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க அப்பா சாக்ஸோஃபோன் பிளேயர், இவரும் எங்கள் அம்மா ஒன்றா பிடிச்சவங்க. ஒரு இந்த ஆள் தான் நம்ம அப்பாவாக இருப்பாரோ, எது கேட்டு பார்ப்போன்னு சொல்லி அதனால பார்க்க போவா. அங்கிள் நீங்கள் சாக்ஸோஃபோன் வச்சிங்களே, செம்மையாக வச்சிங்க, நான் வந்து லொரானோட பொண்ணு, என்னை யாருக்கான்னு கேட்டால் லொரானோட மறக்க முடியும். ஒரு இடத்துல நானும் உங்கள் அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம். பை ஒன் ட்ரெஸ் இருக்குல்ல, அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். நான் கடைசியாக உங்கள் அம்மா பார்த்தப்ப கூட உங்கள் அம்மா அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தா, அதில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, நீயும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த தாத்தாங்க கிளம்பி போயிடுவாரா. அவர் பேசுகிறப்பயே ஒரு தயக்கம் தான் பேசியிருப்பாரு. இதை பார்த்து இது சத்தியமாக இருக்குது. ஒரு இவர் நம்ம அப்பா இருப்பாருன்னு சொல்லி இவன் மனசில் நினச்சிட்டு இருப்பா. உடனே அங்கேருந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்து பாபி வைப்பாங்க. பாபிக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. லாசனை பார்த்து, டே எத்தனை நாள் தான் சீக்கு வந்த கோடி மாதிரி வீட்டில் இருக்கிறது, வா வெளியே போவோம், இப்போ மீன் பிடிப்போம்னு சொல்லி லாசனும் பாபி வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் நான் மீன் காலையில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. பார்த்தா நான் மீனோட பாய் ஃப்ரெண்ட் லீ அங்கே வந்திருப்பான். லீயை பார்த்து வெளியே கோவம் வருது. ஏன்னா அவங்க அம்மா இருந்தது கூட சொல்லாமல் வந்திருப்பாள். அந்த கோவத்தில் ஏண்டா இங்கே வந்துட்டியா, இப்போதைக்கு வந்தேன் கேட்டால், இல்லை பேபி உன்னை பார்த்து ஒரு மாதம் மேலே ஆச்சுல, அதை சும்மா இருந்தேன்னு சொல்லி என்னோட வீட்டுக்குள்ளே போவான். அந்த வீடை பார்க்க செம சூப்பராக இருக்கு. ஏ பரவாயில்லையப்பா, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஆளாக இருக்கே, எதுவும் பயலம் கேட்டால் நான் எங்கள் ஒரு ஆளாக இருக்கேன், என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறப்ப என்னது இன்னும் 2 பேரா, அவங்க ஏன்னு கேட்டால் அவரா, ஒருத்தர் பேர் பாபி, இன்னொருத்தர் பேர் லாசன், அவங்களுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது வீட்டில் பங்கு இருக்கா, ஹே இது உங்கள் அம்மா வீடு தானே, உங்கள் அம்மா வீடு உனக்கு சொந்தம் கேட்குறப்ப ஆமாம் சொந்தம் தான், ஆனால் எங்கள் அம்மா சாருக்கு முன்னாடி அதெல்லாம் உயிரை வச்சுருக்காங்க போல், அதனால் இந்த வீடு 2ஆக பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறப்ப என்னது உயிலா, ஹே உனக்கு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டர் படித்து பார்க்கல கேட்குறப்ப லெட்டரா, என்ன லெட்டர்னு கேட்டு பார்ப்பா. பார்த்தா அவங்க இருந்த வீட்லேயுமே ஒரு லெட்டர் வந்திருக்கும். அது லெட்டர் எடுத்து கொடுக்குறப்ப இவ்வளோ படிச்சு பார்ப்பா. பார்த்தா அந்த வீடு நம்ம வீடு மட்டும் சொந்தம், ஹீரோனோட அம்மா கடைசி அந்த வீட்டு விடுதலை வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு கோந்தம் வருது. அப்போனா 2 பேரும் இவ்வளோ நல்லா நம்ம போய் சொல்லியிருக்காங்க, நம்மளை ஏமாத்திருக்காங்க, அவனுக்கு அப்போ தான் தெரியுது. லீ கடுப்பாயி இங்கே பாரு அவனை ஏமாத்திருக்காங்க போல, என்னதுன்னு கேட்கணும்னு கேட்டால் நீ ஒன்றும் கேட்க வேணாம், இங்கேருந்து போ, நானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி லீயை அனுப்பி விட்ருவா. அவங்க 2 பேர் திங்ஸுமே வெளியே எடுத்து வச்சுட்டு வீட்டை லாக் பண்ணிடுவா. பாபி மீனில் பிடிச்சிட்டு வந்து, ஏ பஸ் என்னாச்சு, பொருளை வெளியே இருக்கே, காத்தரன்னு சொல்கிறப்ப அவள் கதை திறக்க மாட்டா. அப்போ தான் லாசன் அங்கிள் லெட்டரை பார்ப்பான். இவள் பெருசு அவள் லெட்டரை பார்த்தாயா, அவ்வளோதான் இந்த வீடு சொந்தம் கிடையாது, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, வா இங்கேருந்து போவோன்னு சொல்லி எங்கேன்னு பாருக்கு போயிடுவாங்க. நைட்டில் சாரை கடிச்சிட்டு பாபி புலம்பிட்டு இருப்பாரு. போச்சு அந்த பொண்ணு நம்மளால மரியாதை போச்சு, நீ சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாமோ, நம்ம சொல்லியிருந்தா அந்த பொண்ணு புரிஞ்சிருப்பா. இப்போ அந்த பொண்ணு நம்மளால் கெட்டப்பாராக இருக்குமே, நம்ம எதை ஏமாற்றி அவள்கிட்ட வந்து வீட்டை பிரிக்க போதும் நினச்சிட்டு இருப்பா. அவளை பார்த்து காலை பேசுவான். இப்போதைக்கு படுத்துங்கன்னு சொல்லி படுத்துங்கிடுவார். காலையில் இருந்து போய் ஹீரோனை பார்த்தா அந்த வீட்டு ஹீரோன் இருக்க மாட்டா. சரி வருவா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 5 நாள் ஆயிரும். நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. அந்த வீடு யாரும் இல்லாமல் ரொம்ப தனியாக இருந்திருக்கும். இவருக்கும் ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கும். பார்த்தா ஒரு நாள் ஒரு லேடி இருந்திருக்கும். அவங்க ஆக்சுவலி ரிலேஷன் இருக்காங்க. ஒரு போர்டு எடுத்து மாட்டி வீடு உருப்பணிக்கு எழுதி போட்டுருவாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போச்சு அந்த பொண்ணு இருக்க பிடிக்கவே இல்லை, நம்ம தொல்லை தாங்காமல் வீட்டு விற்கிற போல் நம்ம தான் அதை பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு இவரை பார்த்துக்குவார். அந்த வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வீட்டை கலர் ஆக்கிடுவாங்க. பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு நம்ம இந்த வீட்டுக்கு வருவா. இவர் ஹீரோனை பார்த்து, பர்சி எங்களை கோத்துக்கும் தெரியுது பாரு, இது உனக்கு பிடிச்ச கலர் தானே, உனக்கா வீட்டில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம், ப்ளீஸ் எங்களை முடிச்சிருன்னு சொல்கிறப்ப
இங்கே பாருங்க பாபி, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, பை ரொம்ப தேங்க்ஸு. இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிச்சனால விடுன்னு அதிக விலைக்கு போக்கும், என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு சொல்லி அவர் ரூம்குள்ளே போயிடுவா. இதை பார்த்து பாபி ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம பொண்டாட்டிக்கு தான் நம்ம பிடிக்காம போச்சுன்னு நினச்சா இந்த பொண்ணு பிடிக்காம போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஏன் இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் மட்டும் வந்து கிளம்பி போயிடுவார். இவ்வளோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவோட திங்ஸில் சில பொருள் அங்கே இருக்கும், அது இருக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. அந்த மாதிரி அந்த பொருளை எடுத்து வச்சுருக்கிறப்ப சைடில் பார்த்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொத்து லெட்டராக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்மளும் கழுதி வச்ச லெட்ரு. இவங்க அம்மா ஒரு ஜாஸ் சிங்கர், ஃபேமஸாக இருக்கனால அங்கே வெளியூர் போயிடுவாங்களே. ஆனால் இருந்தாலும் இவங்க அம்மாவுக்கு இவங்க பொண்ணு மேலே பாசம் இருக்கும். அடிக்கடி இவங்க பொண்ணுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண மனசே இருக்காது. எங்கே நம்ம பொண்ணுக்கு நம்ம பிடிக்காம போயிருமோ, நம்மளை வெறுத்துக்கிட்டு லெட்டரை படிக்காம விட்டுருவா. இது சேர்த்து வைப்போம்னு சொல்லி லெட்டர் சேர்த்து வச்சுருப்பாங்க. பார்த்தா ஆரம்பத்தில் சேர்த்து வச்சு அவ்வளோ லெட்டர் இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு லெட்டரை கூட அவங்க பொண்ணுக்கு அனுப்பவே இல்லை. அதெல்லாம் ஒன்று படித்து பார்க்குறப்ப இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே இவ்வளோ ஆசை இருந்திருக்கு, ஆனால் சின்ன வயசுல தான் நம்ம கூட பழகாதனால அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியில் ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை. எல்லாமே இப்போ தான் புரியுதுன்னு நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ண எழுதிருப்பா. அப்போ கடைசியாக பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது. பர்சி என்னை மன்னிச்சிருமா, இந்த சமயத்தில் இந்த லெட்டரை படித்து பார்க்குறேன்னா அண்ணாரம் விட வந்துருக்க மாட்டேன். நீ சின்ன வயசுலேருந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே இருப்பேன், அப்பா எங்கள் அப்பாங்கன்னு சொல்லி மற்ற பசங்க கூட கேட்பாங்க. அதனால் நீ என்கிட்ட வந்து அப்பாங்கன்னு கேட்பேன். ஆனால் அப்போ வந்து இப்போ வரைக்குமே நான் கூட அப்பா பற்றி சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்கள் அப்பா ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர். உங்கள் அப்பாவை நானும் ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் தான் பார்த்தோம். 2 பேரும் பிடிச்சி போய் ஒன்றா இருந்தோம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு மனக்காசுக்கு வந்து என்னோட பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு ஃபேமிலி உருவாக்கி அந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தார். நானும் ஒரு வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அந்த வாழ்க்கையை விட்டுட்டேன். நீ எனக்கு குழந்தைய பிறந்த கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. உங்கள் அப்பா யாருங்கிற விஷயத்த கடைசி எழுதியிருக்கேன், நீ அதை பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு மியூசிக் நோட் மாதிரி இருக்குது. ஒரு கவிதையை ஒரு மியூசிக் நோட் மாதிரி எழுதி வச்சு ஹார்ட் இஸ் லோலி ஹண்டர்னு டைட்டில் வச்சுருப்பாங்க. அந்த டைட்டில் பார்த்த உடனே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த புக் எடுத்து அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தா அதுலேயுமே ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதை எழுதுன்னு யாருன்னு பார்த்தா பாபி லேங். அது இப்போ இருக்கார்ல அந்த வயசான பாபி, அவரு தான் நம்ம ஹீரோட அப்பா. அதாவது இவரும் நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு நாள் ஒன்றா இருந்திருப்பாங்க. இருந்த கொஞ்ச நாள்லயே அந்த மனுஷன் விட்டுட்டு போயிருப்பாரு. அப்படிதான் நம்ம ஹீன் பிறந்திருப்பா. ஆனால் பாபிக்கு ஹீனை பார்த்து தெரிஞ்சிருக்காது. அவர் பாட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி நல்லா பண்ணியிருப்பாரு. அவர் மேரேஜ் லைஃபு அந்த பக்கம் வர மாதிரி போயிருந்திருக்கும். இப்போ தான் நம்ம மீன் வளர்ந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. அதே மாதிரி லொரன்ஸ் ஆகிறதுக்கு சில மாதம் முன்னாடி தான் பாபி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. லொரன் பாபியும் ஜாலியாக இருந்திருப்பாங்க. பாபிக்குமே இப்போ வரைக்கும் இவ தான் நம்ம பொண்ணு தெரியாது. கடைசி வரைக்கும் லொரன் கூட ஹாப்பியாக இருந்து லொரன் இருந்து இருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்த்து இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாபி தான் அப்பாவான்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பா. உடனே அங்கேருந்து பாபி திருப்பி போவா. பார்த்தா அந்த மனுஷன் ரொம்ப சோகமாக பீச்சில் உட்காந்து மியூசிக் வச்சுட்டு இருப்பாரு. நான் மீன் அங்கே பார்த்த உடனே என்னம்மா இங்கே திட்டுறதுக்கு வந்துட்டியா, திட்டுட்டு போன்னு சொல்கிறப்ப இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஒரு உண்மை தெரியாமல் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அந்த உண்மை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி லெட்டர் எடுத்துக்காமப்பா. அந்த லெட்டரை படித்து பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவரால் அதை நம்பவே முடியல. பேசி நீ உண்மையாகவே என் பொண்ணா, நான் அப்படி அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன், என்னை முடிச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்தில் வருவார். அவளும் எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் எனக்கு ஒரு நேரம் விடுங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாலாம் வளர்ந்த பொண்ணு, என் கூட இருந்த பசங்களாம் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா ஹாப்பியாக இருந்தப்போ எனக்கு அதை பற்றி புறமையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா மேலே அது ஒரு கோபமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கோபம் அதிகமாக தெரியாமல் போயிடுச்சு. இப்போ கூட உங்களுக்கு பார்த்து சண்டை தான் போட்டிருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் அப்பாவும் என் கூட இருப்பீங்களான்னு கேட்டால் அதை பார்த்து அவருக்கு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா எல்லாத்துக்காக நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வந்துருக்கணும். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த உண்மை தெரியாமல் போச்சுன்னு நினச்சி அவரும் பார்த்துப்படுவார். நான் மீன் அக் பண்ணி அங்கேயே தேமிச்சு வளர்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோன பாபியை அவங்க அப்பா ஏற்றுக்குவா. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் பாபி லாசன் 3 பேர் ஹாப்பியாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோனை ஒரு வழியாக அவள் காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சிருவா. இதை பார்த்து பாபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கடைசி ஹீரோனுக்காக ஒரு பார்ட்டி வைப்பாங்க. பார்த்தோட குடிகார சங்க பசங்களாக இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து ஹாப்பியாக அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. கட் பண்ணால் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அவ வீட்டோட ஒரு கார்டன் இருக்கும்ல, அந்த கார்டன்லேருந்து ஒரு பூ எடுப்பா. பார்த்தா அவள் கையில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு கலருக்கு போவா. அது ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட கலர் தான். ஸோ அவங்க அம்மாவோட கலரை போய் பூ வைக்கிறப்ப சைட்லேயே பார்த்தா இன்னொரு கலர் இருக்குது. யாருன்னு பார்த்தா பாபி. இந்த 2 வருஷத்தில் பாபி இறந்து போயிருப்பார். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ கையில் பார்த்தா ஒரு புக்கு இருந்துச்சுல, அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தா ஏ லவ் சாங் ஃபார் பாபி லேங். அது எழுதுனது யாருன்னு பார்த்தா லாசனுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு புக்கில் என்ன இருந்துச்சு, அவள் ஒரு வாட்டி எழுதுறப்ப லைட்டஸ்ட் பிளாக் வந்துட்டே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பாபியை பார்த்து அவளோட இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பான். பாபிக்கு நான் மீன் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு புக் எழுதியிருப்பான். அதே லவ் சாங் ஃபார் பாபிலாங்கிற அந்த புக்கை படித்து பார்த்துட்டு அதில் பூ வைப்பா. பாபியோட கடலில் வச்சுட்டு இவ்வளோ அமைதி நின்றுருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் லாஸ்ட் வருவான். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த 2 பேர் கல்லில் நின்றுருப்பாங்க. இதோட லவ் சாங் ஃபார் பாபிலாங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.